மீண்டுமாக நாம் கர்த்தருடைய சந்நிதியிலே அவருடைய வெளியேறப்பட்ட பொக்கிஷமாகிய இந்த வேத வசனத்தை தியானிக்கும்படியாய் நேரத்தில் கூடியிருக்கிறோம். இந்த யோசுவாவின் புஸ்தகம் நம்முடைய வருங்காலத்தை, நம்முடைய எதிர்காலத்தை நமக்கு அறிவிக்கிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. அநேகமாக இந்த கானான் இப்போது பாடிய பாடலின்படி கானான் என்பது நம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டான பாலும் தேனும் ஓடுகிற ஒரு ராஜ்யமாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். அதே விதமாக யோசுவா தேவனுடைய வசனம் எவ்வளோ முக்கியமானது, எவ்வளோ அருமையானது என்பதை இந்த புத்தகத்தில் நமக்கு கொடுக்கிறார். அதே விதமாக இந்த நாளைக்கு ஏற்ற விதமாக என்ற ஒரு வசனம் என்னவென்று கேட்டால், நானும் என் வீட்டார்மோ என்றால் போதுமா போதுமா போதும். அதை நமக்கு தீர்க்க தரிசனமாக யோசுவா அவர்கள் எழுதி வச்சுப்போ, நானும் என் வீட்டார்மோ என்றால் கர்த்தரை செய்வோம் என்று அதன்படி உறுதியாக வாழ்ந்துவிட்டு போன ஒரு மனிதன். அவருடைய வைராக்கியம் அது திடீரென்று வருவதில்லை. அவர் மோசேவுக்கு அடங்கி, மோசேவோடு கூட அவருக்கு எங்கேயுமே தப்பு செய்யாமல் அவரும் கூட காலை 2 பேரும் இருக்கிறாங்க. யோசுவா எந்த கோத்திரம்? நீ சொல்லியிருக்கிறாரு எப்ராமைட். எப்ராமின் கோத்திரத்திலே இருந்திருக்கிற ஒரு பெரிய ஒரு எப்ராயிமே என்று சொல்லும்போது அங்கே எப்ராமிலே அங்கே உத்தமமான ஒரு மனிதனாக யோசுவா இருக்கிறான். விதமாக காலேபுடைய கோத்திரத்தை கொடுத்து சில சந்தேகங்கள் இருக்கிறது. வேறு பெயரில் ஆபிரகாமின் வேறு சந்ததியில் அவர் வருகிறார். இருவருமாக சேர்ந்து அந்த கானானை அவர்கள் அதை வென்று அது இஸ்ரவேல் மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார்கள். ஆனால் இது தேவனுடைய அவருடைய குணாதிசயத்தை மிகவும் ஒரு கொடூரமான ஒரு தெய்வமாக காண்பிக்கிற ஒரு வேதத்தின் முழுதும் அவருடைய விதமாகத்தான் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் அதம் பண்ணினேன், அழிப்பேன், ஒரு தெய்வத்தினுடைய ஒரு அன்பு, ஒரு இரக்கம், கருணை என்பதை பல இடங்களில் பார்க்கிறோம். ஆனால் தெய்வம் எவ்வளவு கோபமானவர் என்பதை பழைய ஏற்பாட்டு முழுவதும் பார்த்தும் நமக்கு என்ன இல்லை, நமக்கு பயம் இல்லை. அது மனிதனுக்கு அந்த இயல்புகள் இருக்கிறது. ஒரே ஒரு மனிதன், ஒரு தலைவனை நான் பேர் சொல்ல விரும்பலை, கொல்லப்பட்டார் என்பதற்காக அந்த இனத்தையே அழிக்கிறார். எந்த இனத்தை சார்ந்தவன் அந்த மனிதனை கொன்றாரோ அந்த இனத்தையே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் அழிக்கிறார். மனிதனுடைய இயல்பாக இருக்குது. ஒன்றுமே இல்லாத ஒரு அதிகாரம் வந்து விட்டால் அவன் என்ன செய்கிறான்? ஒருவரை நீங்கள் ஹிட்லர் எடுத்துக்கொள்ளலாம் இல்லைங்களா? 6 லட்சம் யூதர்கள் அழிக்கிறான். அது விதமாக வரலாறு முழுவதும் நீங்கள் பார்த்தீர்கள் இனங்களுக்குள்ளதான போராட்டங்களிலே மனிதர்கள் கோடிக்கணக்கானவர்களை, லட்சக்கணக்கானவர்களை எவ்வளவு கொடூரமாக இந்த வரலாற்றில் பார்த்தீர்கள் என்றால் அவ்வளவு கொடுமையான தண்டனைகள், கொடுமையாக மனிதர்களை கொலை செய்கிற ஒரு சிந்தியை மனிதன் கொண்டனாக இருக்கிறான் என்றால் இவையெல்லாம் படைத்த தெய்வத்திற்கு எவ்வளவு கோபம். நாம் ஒரு தவறு செய்யாதுன்னு சொல்லி ஒரு தவறு செய்தால் அவருக்கு எவ்வளவு கோபம். அந்த கோபனையெல்லாம் காண்பித்து வந்த தெய்வம் அதான் பார்க்குறேன். எங்கே பார்த்தாலும் இத்தனை எனக்கு ரொம்ப ஆச்சு. ஒரு ஆள் கொலை பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. பெண்கள், குழந்தைகள் எல்லாரும் பட்டையை கறிக்கினாலே வெட்டி போட்டாங்க. ரொம்ப சாதாரணமாக இருக்குது. நம்ம யோசுவா என்ன சொல்கிறோம்? பெரிய கர்த்தருடைய, நான் ஒரு கூட சொல்லியிருக்கேன் இல்லை, ஒரு பெரிய கர்த்தருடைய ஊழியக்காரன். ஆனால் என்ன செஞ்சுருக்கணும்? அவன் எல்லாரையும் கொலை பண்ணிருக்கணும். ஆக இதற்கெல்லாம் காரணம் என்ன? யார் காரணம்? அவரா நாமா என்பதெல்லாம் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு புரிய வைத்துக் கொண்டு வருகிறார். நோவாவின் காலத்தில் அவருடைய கோவம் என்ன? அது ஒரு ஊரையே அழிக்கணும்னு அழிக்கிறார், உலகத்தையே. சோதம் குமார காலத்தில் அக்கினி இறங்கி ஒரு ஊரையே அழிக்கிறார். அழிவு தான், அழிவு. அதே விதமாக
அங்கேருந்து அவ்வளோ அற்புதங்களை அடையாளம் பண்ணி கொண்டு வந்த மக்களை அத்தனை பேர் மக்கள் எங்கே பண்ணுறார்? வனாந்திரத்திலே அவருடைய சடலங்கள் அழிந்து விடுகிறது. இப்போ இங்கே அவன் ஊரில் அவன் இருக்கிறான் கானானுக்குள்ள, அவனை போய் அழிப்பதோ கொலை செய்வதோ நியாயமா? அது ஏதாவது நியாயம் இருக்கா? அவன் ஊர் அங்கே ஒரு இடத்தாந்து அவனெல்லாம் அழிச்சிட்டு ஜெனோசைட் சொல்கிறான். உலகத்திலேயே நடந்த மிகப்பெரிய ஜெனோசைட் யாருன்னா கடவுளால் நடத்தப்பட்ட ஜெனோசைட். இப்போ ஒருவேளை இலங்கையில் இந்த தமிழர்கள் கொல்லப்பட்டார்னா ஒரு சிறிய பகுதி. ஒருவேளை ஹிட்லர் யூதர்களை அழித்தான் என்றால் பரவலாக அங்கங்கே கொலை செய்யப்பட்டார். ஆனால் இது ஒரு பெரிய ஒரு நகரத்தை, ஒரு சாம்ராஜ்யத்தை அழித்து 12 கோத்திரங்களுக்கும் அதை பிரித்து கொடுக்கிறார். அதில் என்ன நியாயம் இருக்குது? இதில் யோசுவாவின் புத்தகத்தை நாம் மிகவும் விரிவாக நம்ம படிக்கிறது எல்லாமே ஒரு 10% தான் படிக்கிறோம். அதனுடைய கருப்பொருளை தெரிந்து கொண்டு கடந்து போகிறோம். அதிகமாக படிக்க வேண்டும் என்றால் மிகவும் காலம் தாமதமாகும். அது யோசுவாவின் புத்தகத்தில் ஒரு 10% நம்ம தெரிஞ்சிங்கன்னா போதும், அதுவே ஜாஸ்தி. நீங்கள் ஆதியாகம புத்தகம் 18, 19, 20, 21. பதினைந்தாம் அதிகாரம், மன்னிக்கும் 15, 18, 19. அந்நாளில் கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தை நதி போக்கி ஐபிராத் நதி எனும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்றார். அப்போ அதில் ஒவ்வொருத்தருடையும் நீங்கள் எழுந்து நீங்கள் பார்த்தோம் என்றால் ஒவ்வொருத்தரும் யார் யார் என்னென்ன பண்ணான்பதெல்லாம் அது ஒரு பெரிய ஸ்டடி ஆகிடும். ஆனால் இவர்கள் எல்லாம் அழிக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அது ஒரு வசனம் சொல்கிறார். அதில் அவருடைய அக்கிரமம் அப்படின்னு ஒரு வாசனம் வருங்க. இன்னும் திரும்ப அவங்களுக்கு திருத்தாது. ஆக அவர்களுடைய அக்கிரமம் மிகுதியானதினாலே அவர்களை அழிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. இஸ்ரவேலுக்கு அந்த இடத்தை கொடுப்பது முக்கியமல்ல. ரைட், அதில் இருக்குது 16ஆம் வசனம். 4ஆம் தலைமுறையிலே அவர்களுடைய இடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் ஏமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. ஆமாம், அப்போ அவர் அவங்களெல்லாம் பண்ணி வச்சு இவன் பண்ணுடான்னு சொல்லி அந்த அக்கிரமங்கள் அதிகமான பிறகு இங்கே தான் நியாயமாகுது. ஆக இதில் முதலாவது புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டால், இவர் எடுத்துன்னு போய் இஸ்ரவேல் மக்களை போய் அங்கே அந்த இடத்த பறிக்கல, அங்கே நோக்க அவங்களை அழிக்க வேண்டும். ஏனென்றால் மனிதனே ஒரு சின்ன தவறு செய்து விட்டான் என்றால் அவனை கொலை செய்கிறான். அவனை எவ்வளோக்கோடு அவனை இம்சை செய்ய முடியுமோ அவ்வளோ செய்கிறான். அது குடும்பத்தில் இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் இருந்தாலும் சரி, அரசாங்கம் இருந்தாலும் சரி. ஒரு 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 காவல்காரர் போய் என்ன யாரும் கேட்டால் போதும், முடிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் பேச்சையில் அவனை அடித்து கொண்டுடுறாங்க. ஆகையினால் அப்படி இருக்கும்போது ஒரு ஜீவனுள்ள தேவனுக்கு எதிராக நாம் இஷ்டத்துக்கு நம்ம செய்வோமான்றது தான் நாம் இந்த யோசுவாவின் புத்தகத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களாக இருக்கிறது. ஆகையினால் முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டால், கானான் தேசத்தை அழிப்பது என்பது அவருடைய நோக்கம். ஆனால் இஸ்ரவேல் மக்களை அங்கே அமர்த்த வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல. அவளை அழித்து விட்டு, ஏனென்றால் அவருடைய அந்த வார்த்தை என்ன அர்த்தம்? அவருடைய அக்கிரமம். ஆக அக்கிரமத்தை கர்த்தர் கண்டித்து கொண்டே தான் இருக்கிறார். அதன் பிறகு நாம் பார்த்தோம், இந்த புதிய ஏற்பாட்டின் காலங்களில் நாம் என்ன செய்கிறோம், அதெல்லாம் நடக்கலை.
அன்னைக்கு கூட பார்த்தேன் கோராவின் புத்திரன் பார்த்தா உடனே பூமி இது விழுங்கி போகுது, உடனே கொள்ளுவாச வருது. அதெல்லாம் எப்படின்னா இல்லை இல்லாததுனாலே இவர்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் மற்ற எந்த மதத்தினர்களாக இருந்தாலும் மிகவும் மகிழ்ச்சியாக எவ்வளோ அக்கிரமம் உண்டாலும் செய்யலாம் என்று இருக்கிறார்கள். அதையும் அதை இது அக்கிரமம் மிகுதியாவதனாலே அன்பு தனிந்து அக்கிரமம் மிகுதியான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பது உண்மை. ஆக இதனுடைய அடிப்படையில் இங்கே இன்னொரு ஒரே ஒரு இது சொல்லிடலாம். 18ஆம் வசனம் படிங்க. 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எகிப்தின் நதி துவங்கி ஐப்பிராத்து நதி எப்போதும் அதுதான் அந்த பேரு கேட்க ஆரம்பிச்சோமா நம்ம. ஐப்பிராத்து நதியின் ஓரத்தில் தான் இந்த தேசம் இருக்குது. இவங்க எல்லாம் போய் அந்த தேசத்தை பிடிக்கிறாங்க. மறுபடியும் நீங்கள் யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோசுவாவின் புஸ்தகம் வனாந்திரமும் ஐப்பிராத்து நதியான பெரிய நதி உள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும். அது சொல்லி அவர் நான் மோசையோட இருந்தது போல உன்னோட இருப்பேன் என்று யோசுவா சொல்லிட்டு அனுப்புகிறார். ஆக இங்கே இந்த புஸ்தகங்களை மாத்திரமில்ல வேதத்தின் முழுதுமாக பெயர்கள், அவருடைய இன குறிப்புகள், இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணோம், 2 தலைமுறையோட நம்ம என்ன வேணால் நமக்கு தெரியறதில்லை. நம்ம அன்றைக்கி போயிருந்தாங்க எங்கள் சொந்தக்காரர் தான், 2வது தலைமுறை யாருக்கும் தெரியல, மறந்துடலாம். ஆனால் இன்னைக்கு வேதத்தில் பார்த்தோம்னால் எத்தனையோ தலைமுறை எங்கே இருந்து 5 தலைமுறை 6 தலைமுறை 100 ஆண்டு 2 ஆண்டு 500 ஆண்டு வரைக்கும் இருந்தது மாத்திரமல்ல, அவைகளை மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அது எப்படி அவ்வளோ தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார் என்பது நமக்கு வியப்பை தருகிறது. அதனால் இப்படி பண்ணுறாங்க, அவருக்கு பதிலாக யோசுவா வந்து விட்டார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த தேசத்தை கொடுக்க போகிறார். சரி, இப்போ என்ன பண்ணுறாங்க, அதே அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மனாசேயரின் பாதி கோத்திரத்தாரையும் நோக்கி, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே. இப்போ 7வது வசனத்தில் மோசே கற்பித்த நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் செய்ய. 8ஆம் வசனத்தை சரியாக படிங்க. 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் அவங்களுக்கு எதுவுமே இருந்தது, அவங்களுக்கு உபாகம் வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் யோசுவாலாம் வருது. இந்த 5 புஸ்தகத்தை உன் வாயை விட்டு இந்த கட்டளை என்பது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இன்றைக்கும் இருக்கிறது அந்த கட்டளை. ஆனால் அந்த நாளில் நடுவில் நீங்கள் இறைமை செய்கிறதுக்காக இந்த புத்தகத்தையும் தொலைச்சிடலாம். இன்றைக்கு என்ன இருக்குது அது, இது யாரும் கவனிக்கிறது இல்லைங்க. அப்படி நீங்கள் பைபிள் ஸ்டடியில் ஆச்சுன்னா அவனா நினைக்கிறேன், என்ன நமக்கு தெரியாத பைபிளாக நம்ம தான் திரும்பி எல்லாம். ஆனால் இந்த கட்டளை இருக்குதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் கேட்பாரா மாட்டாரா? உனக்கு எழுதி கொடுத்தனான்னு சொன்னேன்டா, நீ படிச்சியாடா, நீ கவனிச்சியாடா, அது என்னன்னு கவனிச்சியா, இவ்வளவு நெருக்கமாக இவ்வளோ நுணுக்கமாக எழுதி கொடுத்துருக்கேன் கையில் சொல்லிட்டு ஜாக்கிரதையாரு அது பணம் மட்டும் தினம் பண்ணதாயிரு எல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணுங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 3 பேரும் 3 ஜாதிகள்லாம் போய் இப்போ 12ஆம் வசனம் படிங்க. ரூபனியர்னா யாரு? ரூபன் கோத்திரம். காத்தியரையும் காத் கோத்திரம். மனாசே 2.5 கோத்திரம். 2.5 கோத்திரம் என்ன பண்ணுறான், நாங்கள் வந்துட்டு யோர்தான் நதிக்கு அந்த பக்கம் வரல, இந்த பக்கத்தை நாங்கள் இருந்துடுறோம், இங்கே நல்லா இருக்குது, யாடு மாதிரிலாம் இருக்குது கானான் தேசக்குள்ள அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதுதான் இந்த விதத்தில் இருக்குது. அப்போ 13ஆம் வசனம் சொல்றாரு, நினைத்து கொள்ளுங்கள் போதும். அப்போ இது எப்போ நடந்து முடிச்சிடுச்சு? மோசே இருக்கும்போதே
நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் அதை தான் அடிக்கடி சொல்லும்போது இது என்ன பண்ணக்கூடாது, நீ படிச்சுனே போயிடக்கூடாது. இங்கே ஒதுக்கிதா இல்லையா? யோசுவா சொல்ற, நீங்கள் இங்கே இருங்க சொல்லிட்டு கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கன்னு சொன்னால் என்ன பண்ணோம், அங்கே போய் பார்க்கணும். என்ன சொன்னாரு? நமக்கு எங்கே அதெல்லாம் நமக்கு நேற்றுக்க நமக்கு அதிகமான வேலைகளாக இருக்குதுங்க. என்னாகும் புத்தகம் 32 அதிகாரம். என்னாகும் 32 அங்கே தான் இவங்க கேட்குறாங்க. ஒரே வாசனை பச்சரி போயிடலாம். ஆ 16ஆம் வசனம் 32ஆம் அதிகாரம் என்னாகமும் 32:16. அப்பொழுது அவர்கள் அவன் சமீபத்தில் வந்து எங்கள் ஆடு மாடுகளுக்கு தொழுவங்களையும் எங்கள் ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் எங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் இங்கே கட்டுவோம். நாங்களோ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் ஸ்தானத்திலே கொண்டு போய் சேர்க்கும் அளவும் யுத்த ஜனத்தராய் தீவிரத்தோடு அவர்களுக்கு முன்பாக நடப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க பாருங்க, அது ஆரம்பத்தை 32 ஆரம்பத்தை ஆரம்பிக்கிறான். ரூபன் புத்தருக்கும் காத் புத்தருக்கும் ஆடு மாடுக்கும் திரளா இருந்தது. அவர்கள் யாசேர் தேசத்தையும் கீழே தேசத்தையும் பார்த்தபோது இவனுக்கு இப்போ இதை நீங்கள் பார்க்கும்போது யார் ஞாபகம் வருது உங்களுக்கு? லோத்து ஞாபகம் வருது இல்லையா? பசுமை பார்த்த உடனே என்ன பண்ணுறான், நாங்கள் அதே மாதிரி என்ன பண்ண இருந்தோன்னா கேட்குறாங்க. கர்த்தர் இஸ்ரவேல் சபைக்கு முன்பாக முறியடித்து அசரோத் என்னும் பட்டணங்களை சேர்ந்த நாடு ஆடு மாடு உண்டு. உங்களுடைய கண்களுக்கு தலை கிடைக்கும் முன்னால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பண்ணீராக இந்த நாட்டின் ரெடியாக இருக்கு காணி ஆட்சியாக கொடுக்க வேண்டும் அங்கே கேட்டுக்கிறான். அங்கே கேட்கும்போது மோசம் என்ன பண்ணுறான், சரி அப்படியே இருங்க, ஆனாலும் என்ன பண்ணு, உங்களெல்லாம் விட்டுட்டு யூ கோ பிஃபோர் தென், உன்னுடைய இனத்தார் மக்களோட கொண்டு போய் யுத்தங்களை செய்து அவளெல்லாம் அங்கே வந்துட்டு செட்டில் தென், அங்கே அவளை நிலைநிறுத்தி விட்டு அவளை பண்ணி விட்டு பிறகு வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். அதை தான் நீங்கள் அவர்கள் அதனால் என்ன ஆச்சு அவங்களுக்குன்றதெல்லாம் நம்ம பிறகு பார்க்கலாம். அது வந்து ஆக மொத்தம் இவ்வளோ கிட்ட வந்து என்ன பண்ணிட்டான், கானான் தேசத்துக்குள்ள அவன் போகவில்லை என்பது தான் நம்ம இதை கற்றுக்கொள்வது. அவன் எதை பார்த்துட்டான், அவன் அதை பார்த்த லோத் என்னாச்சு, லோத் எல்லாமே கந்தகம் அழிச்சு போடுது. அதனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள், யோர்தானை கடக்காமல் கானானுக்குள்ளே போகாமல் இங்கேயே இருக்க நினைத்தார்கள். அது வேற ஒரு சப்ஜெக்டாக பேசுகிறது. ஆக பண்ணினார் என்று சொல்லி அதுக்குள்ளே போனால் அவர் சொல்கிறார், சரி அப்படின்னா இருங்கப்பா. 15ஆம் வசனம் 1ஆம் யோசுவா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் உங்களைப் போல உங்கள் சகோதரரையும் இளைப்பாற பண்ணி அவர்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ள மட்டும் அவர்களுக்கு உதவி செய்ய கடவீர்கள். பின்பு நீங்கள் கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரியன் உதிக்கும் திசைக்கு நேராக கொடுத்த உங்கள் சுதந்திரமான தேசத்துக்கு திருப்பி அதை சுதந்திரத்துக்கு கொண்டிருப்பீர்களா? ஏறக்குறைய 1ஆம் அதிகாரம் நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம். அந்த 2.5 கோத்திரம் வந்துட்டு 3 கோத்திரத்தில் 2.5 கோத்திரம் அந்த பக்கம் இருக்கிறான்றான், மிச்சம் இங்கே வந்துட்டான்றான். அது வந்து மோசேவே ஒத்துன்னு போயிட்டாரு, இவனும் ஒத்துக்கிறான், முடிஞ்சு போச்சு. 2வது அதிகாரம் நமக்குலாம் நல்லா தெரியும், ராகா இல்லையா? ஆமாம், இப்போ இவங்க உள்ளுக்குள்ள வந்துட்டாங்களா? யாரு? இவங்க எல்லாம் காணாமக்குள்ள வந்துட்டாங்க. வரலையே, இன்னும் வரவே இல்லை, வெளியே தான் இருக்காங்க. அவங்ககிட்ட சொல்கிறேன், நீ 2.5 கோத்திரம் நீங்க இரு, ஆனால் உன் மிச்ச ஜனம் என்ன பண்ண உள்ளே போய் அவங்க பண்ணிட்ட உள்ளே போல இப்போதான் வேவு பார்க்க போகிறாங்க. எரிக்கலாம் இருக்கு, இப்போதான் வேவு பார்க்க போகிறாங்க. 2வது அதிகாரத்தை தான் வேவு பார்க்க போகிறாங்க. வேவு பார்க்க போட்டதுன்னா உனக்கு நல்லா தெரியும். புரியுங்களா? போட்டுட்டு 24ஆம் வசனம் படிங்க. 2ஆம் அதிகாரம். கர்த்தர் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். தேசத்தின் குடிகள் எல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் என்று அவங்களோட சொன்னார்கள். ஆக முதல்ல வேவு பார்க்க போறாங்க. எங்க வேவு பார்க்க போனாங்க? கானான் தேசத்தை. அப்போ என்ன பண்ணாங்க? ஐயோ எல்லாமே இதுவாகிறாங்க, வெட்டுக்கிளி கெட்டுக்கிளின்னா
கர்த்தர் எல்லாரும் அழிச்சிட்டார். இப்போ 2வது தடவை வந்து நிற்கிறான். இப்போ சொல்கிறான் எல்லாம் நல்லா இருக்குது போகலான்னு சொல்லி சொல்கிறாங்க. யோர்தான் சரிங்களா? அப்போ இப்போ யோர்தானை கடக்கணும். 3வது அதில் 2வது அதிகாரம் நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச அதிகாரம் மேலே போனாங்க, வந்தாங்க, பார்த்தாங்க, வந்துட்டாங்க. 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி உடனே அடுத்தது உங்களுக்கு பிடிக்காத காரியம் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். பண்ணாரு. அதுக்கு பேர் சொல்லிட்டு போறாரு இல்லையா? உடன்படிக்கை பெட்டி இல்லையா? 8ஆம் வசனம். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார். யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றான். 11ஆம் வசனம். இல்லை 10ஆம் வசனம் படிங்க, முக்கியமானது. பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் ஏமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும். இதெல்லாம் எங்க படிச்சீங்க? இதெல்லாம் ஆதியாகமத்தில் அவர் சொல்றத இவன் எடுத்து இங்க சொல்றான். புரியுதுங்களா? ஆதியாகமத்தில் சொல்ற வசனம் எடுத்து இங்க சொல்றான். இதோ சர்வபூமிக்கும் ஆண்டவரை உடன்படிக்கை பற்றி உங்களுக்கு முன்னதாக போகிறது. 14ஆம் வசனம். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களில் புறப்பட்டார்கள். யோர்தான் மட்டும் வந்தார்கள். 15. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். வெட்டியை சுமக்கிற ஆசாலின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடுகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவிலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனானவர்களின் கடலுக்கு ஓடுகிற தண்ணீர் பிரிந்து ஓடிட்டு உடந்த வழியாக கடந்து போனார்கள். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எங்கே படிச்சிங்க? இதுக்கு முன்னாடி 7th சமுத்திரத்தை கடக்கிற அதே காட்சி இல்லையா? அங்கே பொட்டி கிட்டிலாம் ஒன்றும் இல்லை. இங்கே வந்து மக்கள் என்ன செய்கிறாங்க? ஆசிரியர்கள். அங்கே ஆசாரியெல்லாம் இல்லை. குடும்பத்தில் வந்து ஆசாரியன். இங்கே ஆசாரியம் வந்துட்டான். அப்புறம் கேட்டு வாங்கினாங்களே, ஆசாரியர்கள் வந்து கேட்டாங்க. ஆசாரியர் கொடுத்துட்டாரு, உடன்படிக்கை போட்டாரு. கர்த்தர் அழுகிறார். அந்த பொட்டிக்கு வந்து தள்ளியை போய் இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாக கடந்து போனது. சேம் டிபிக்கல் அதே விதமான ஒரு காரியத்தை கலந்து போகிறார். 3ஆம் வசனம் முடிஞ்சு போச்சா? அப்புறம் சொல்றாரு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாய் இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்திற்கு சரியாக உங்களில் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள். அந்த காலத்துல இருந்து இந்த கற்களை அடையாளமாக நடுகள் என்பது அந்த காலத்துல இருக்கு. இன்றைக்கு அவைகள் தான் இன்றைக்கு. அப்போதான் ஏசுனா சொல்கிறேன், நீ பேசலாம் இது பேசும், இந்த கல்லுகள் பேசணும் என்பதாக பேசினாங்க. அவங்களெல்லாம் வந்துட்டு இது போயிட்டாங்க, கடந்து போனாங்க. 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஜனமெல்லாம் கடந்து போன பின்பு கர்த்தருடைய பெட்டியும் கடந்தது. ஆசாரியர் ஜனத்துக்கு முன்பாக போனாங்க. 12ஆம் வசனம். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி புத்திரரும் மோசே தங்களுக்கு சொன்னபடி அணியாய் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக கடந்து போனார்கள். அப்புறம் இவங்கெல்லாம் கரையேறி போகிறாங்க. அதாவது ஆசாரியர்கள் 17ஆம் வசனம். யோர்தானிலிருந்து கரையேறுவார்கள் ஆசாரியர் கட்டளையிட்டான். அப்புறம் பில்காலில் நட்டு 12 கற்களை யோசுவா பில்காலில் நட்டு சொல்ல வேண்டியது என்று கேட்டார். இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். 4 நாள் தேவனை பயப்படும்படிக்கு. ஆக இதெல்லாம் நடக்க வேண்டும்காக அடையாளமாக அந்த 12 கற்கள் அங்கே கட்டப்படுகிறது. சரியா? 5ஆம் அதிகாரம். 5ஆம் அதிகாரத்தில் விருத்த சேதனம் நடக்கிறது இல்லையா? ஏன் விருத்த சேதனம் நடக்குது? இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்தில் பண்ணும் பொழுது மக்களுக்கு விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. விருத்த சேதனம் ஆண்டு போனார்கள். அதன் பெறுகிற பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் நடக்கிறது. பஸ்காவின் மறுநாள் 10ஆம் வசனம். 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கி இருந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்த நேரத்திலே எரிகோவின் சமமான வெளியிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். இப்போ என்னென்னலாம் நடந்து போகிறாங்க? விருத்த சேதனம் பண்ணிக்கிறாங்க,
பஸ்காவை ஆதரிக்கிறார்கள். எரிகோ தண்ணி நின்று போகுது, அங்கே 2.5 கோத்திரத்துக்கு அங்கே வந்து இடம் கொடுத்துட்றான். இவங்கெல்லாம் தாண்டி இதை உள்ளே வந்துடுறானுங்க. எல்லாருமே ரொம்ப வேகமாக நடுவில் வந்துட்டு வேவு பார்க்குறாங்க. ராகாப் வந்து தன்னுடைய குடும்பத்தையும் இப்போ எல்லாரையும் காப்பாற்றிக்கிறாங்க. இவ்வளவும் வந்துட்டு 5 அதிகாரங்களுக்கு உள்ளதாக பார்த்தாங்க. இப்போ ஆசிரித்த உடனே என்னாச்சு? 11ஆம் அதிகாரம், பஸ்காவின் 5ஆம் அதிகாரம் 11, 12. பஸ்காவின் மறுநாளிலே அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தால் ஆகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். 12. அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. போதும், அது வரைக்கும் மன்னா பெய்ந்தது. இப்போது மன்னா அவங்க என்ன தேசத்துக்குள்ள வந்துட்டாங்க. இப்போதான் நீ கேட்ட உள்ள வந்துட்டாங்க. உள்ள தேசத்துல இருக்கிற இன்னும் அவங்களை மேற்கொள்ளவில்லை. அதுக்கு அந்த தானியங்கள்லாம் எடுத்து இவங்க சாப்பிட்றாங்க. 13 கொஞ்சம் படிங்க, நல்லா இருக்கும். 13, 14. எரிகோவின் வெளியில் இருந்து தன் கண்களை எடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி கொடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். இதை படிக்கும்போது உனக்கு என்ன ஞாபகம் வருது? மோசே ஞாபகம். நமக்கு என்ன ஞாபகம்? அதான் அவன் கேட்குறேன், நமக்கு என்ன ஞாபகம்? எப்படி நாங்கள் சொல்லியிருக்காரு என்ன? அவன் வந்து என்ன சொல்கிறான்? ஒன்றுமே சொல்ல, காலகரக்க கைட்டு போடு, பச்சத்தோட சொல்லிட்டு போயிரு. இப்போ ஞாபகம் வந்து அவன் வர்றது சின்ன பண்ணாது. கர்த்தருடைய தூதன் வரான், யோசுவா நிறுத்துறான். என்ன செய்தி சொல்றாரு? உன் காலகர சிறப்பு கைட்டு போகிற, இது பரிசுத்தோட சொல்லிட்டு. இது நம்ம எப்படி சொன்ன அதுக்கு போய் தேவத்தை எப்படி வராது? அவர் பார்த்தீங்கன்னா உருவினா போட்டணும், பயங்கரமா இது. என்னையா நீ எங்காலா எதிர்பக்காலா? இது பரிசுத்த பூமி. நீ வாங்குற கானான் தேசம் என்னது? அங்கே ஆரம்பிக்குது. ஏன் அங்கே ஆரம்பிக்குதுன்றது நீங்கள் போக தான் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். எவ்வளோ பெரிய காரியங்கள் இந்த 5 வருஷத்துல இப்போ இது பேசினா இந்த மாதிரி 1/2 மணி நேரத்தை பேச முடியுமா? 1/2 மணி நேரம் கூட ஆகும். இவ்வளோ பேசணும், அப்படி பேச முடியாது, பேசக்கூடாது. ஒரு நாளெல்லாம் பேசலாம். அவ்வளோ விஷயங்கள் உள்ள சொல்லி கடந்து உள்ளே வந்து அந்த ஒரு தானியத்தை சாப்பிட்டு விருத்த சேதம் செய்து பாஸ்காவை அனுபவித்து பரிசுத்தம் உள்ள தேவன், பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளும். அதை சொல்கிறதுக்கு ஒருத்தர் உங்களுக்கு காலில் பாதரட்சை கைட்டு போன தான் பரிசுத்தமாக. அவ்வளோதான். எதெல்லாம் உங்களுக்கு தேவையற்றவளாக இருக்கிறதோ அவையெல்லாம் உதிரி போகுது. ஆனால் அந்த மனுஷன் புத்தி ஓட்டு பண்ணிட்டா இல்லை நல்லா ஆகிடுமே, ஆகலைன்றது தான் உண்மை. இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம், இன்றைக்கு உலகம் அந்த தேவாதி தேவனை இன்றைக்கும் கோபப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அந்த கோபப்படுத்தும் போது அவருக்கு எப்படி இருக்கும்? என்னடா அதான் ஒரு இடத்த சொல்லு, ஏன் மனசு கூட நான் வரவே இல்லைடா, எல்லாம் பண்ணிட்டீங்களடா. அப்படி இருக்கும்போது கிறிஸ்தவ சமுதாயம் செய்து கொண்டிருக்கிற காரியம், எதிரியை மாத்திரம் அடிக்கல. எதிரி அடிக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் யாரு? அவருடைய ஆட்கள் தானே. எப்படி அடிக்கிறாரு? இல்லை சோதகுமாரை விட்டுருங்க, இல்லை உலக மக்கள் வந்து நோவான்களை விட்டுருங்க. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் அவ்வளோ பேர் அழிச்சாரு. அங்கே எகிப்தியர் அழிச்சாரு, எகிப்தின் தலைச்சேரத்தில் அங்கே அழிச்சாரு. இங்கே உள்ள வந்தால் இங்கே இருக்கிறவெல்லாம் இங்கே அழிக்கிறார். அப்போது ஒரு எதிர்பார்க்குற ஒரே காரியம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பரிசுத்தம். நிற்கிற பூமி பரிசுத்தம். அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் இன்னைக்கு மனுஷன் என்ன செய்வாங்க? பண்ண போகிறாங்க. அதனால் இந்த பரிசுத்தம் சொன்னாலே மக்களுக்கு என்ன பண்ணுறது? ஏதோ கார் வாங்குறேன், பங்களா வாங்குறேன் சொல்லிடாது. அதே தான் மக்கள் வீட்டு கொண்டு இருக்கிறார். 24 மணி நேரம் அதிகம் பேசுகிறாங்க. தேவனை வந்து பரிகாசம் செய்கிற காரியம். வேதத்தை ரகசியத்தை புரிந்து கொள்ளாமல் இன்று வரைக்கும் மாற்றி பேசும். அவன் பிழைப்புக்காக அதில் ஒரு 10 பேர் வந்துடுவாங்க. எனக்கு 10 பேர் வந்து கேட்டால் எனக்கு என்ன பிரயோஜனம்? நீங்கள் 3 பேர் அது கற்றுக்கணும். அதுதானே முக்கியம். அவனுக்கு அப்படி இல்லை. எப்படி 100 பேர் வரையும் இருக்குது? அதுக்கு எதை வேணால் மாறலாம். இந்த வேதத்தின் முக்கியமாக அதுதான்.
பரிசுத்தம் பண்ணிக்கொள். முடிஞ்சு போச்சு. சரியா? சரி, ஆதாம் அதிகாரம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். எரிகோவை சுற்றி நடக்கிறார்கள். அலங்கம் விடுதி விழுகிறது. உள்ளே ஏறுகிறார்கள். ராகாப்பினுடைய குடும்பம் காப்பாற்றப்படுகிறது. அதை விட நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அவள் எல்லாரையும் காப்பாற்றிக்கிறான். ஒரு பெண்ணு முதல்ல கேட்கும்போது என்ன பண்ணுறா, அப்பா அம்மா அண்ணன் தம்பி தான் கேட்குறான். ஆனால் காப்பாற்றும் போது அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே கொண்டு வருகிறார். எல்லாரும் குடும்பத்தார் எல்லாரும் காப்பாற்றிக் கொள்கிற ஒரு காரியத்தை அவள் செய்து காப்பாற்றிக் கொள்கிறார். 24 வசனம் படிங்க. 24 முன்னாடி 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்க. சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள். அதுதான் அங்க சொல்றாருங்க. காதையில கட்சி போடு, அது எப்படி உந்து பரிசுத்தமாயிடும்? யாருடைய தேசம்? எவனோ ஒருத்தன் தேசம். ஆனால் அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாமே எல்லா அசுத்தத்தையும் அழித்து போட்டு அங்கே இருக்கிற அத்தனையும் யாருக்கு சொந்தம்ன்றாரு? இப்போ கர்த்தருக்கு சொந்தம். ஒருவேளை இப்போ இந்தியான்னு எல்லாமே அசுத்தமாக இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் யார்கிட்ட? இப்போ திருப்பதி கோயில் இருக்குதுன்னா அது யாருக்கு? அதெல்லாம் என்னதுடான்றார். அது வேணா அங்கே இருக்கலாம், அல்லது வேற எங்கேனாவது இருக்கலாம். ஆனால் அவங்களாம் யாரு? அதுவரை நம்முடைய சபைகளில் இருக்கிற எல்லாமே கோடி மனுஷன் நினச்சினுக்கிறான், பிஷப் என்ன நினச்சிக்கிறாரு, இதெல்லாம் எந்த நினைக்கிறாரு? அவர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் எனக்குரியது, பசுத்தமானது சொல்லிட்டு சொல்றாரு, அவைகளை கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும். இது இருக்குதா இல்லையா? இங்க இது சொன்னாரா சொல்லலையா? சொல்லியிருக்காருல்ல. அதுக்கு அந்த பயம் இருக்குதா? அன்னைக்கு சொன்ன பயம் இன்னைக்கு இருக்குதா? அங்கே போய் தான் நிறைய திருடுறான். எந்த தைரியத்தில் திருடுறான்? ஒரு அரசியல்வாதி பண்ணுற தப்பு பண்ணக்கூடாது. நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறவன் திருடுறான், அவங்க கூட போகிறான். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நின்று திருடுறானே, அப்போ என்ன தைரியம் உனக்கு? தேவன் கிடையாது, தேவன்றது இல்லை கிடையாது. அதெல்லாம் சும்மா நான் அந்த பூமி பொழுந்துச்சு அதெல்லாம் சும்மா இதை உட்காந்து எழுதி வச்சுன்னு பண்ணுங்கன்னு, அதெல்லாம் சும்மா கட்டுக்காது. அதெல்லாம் நடுவில் ஒன்று எழுதுனது சாத்தாலாம் சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு தான் சின்ன இடங்களில் சின்ன காரியங்களை வந்து சொல்லிட்டு போகிறார். இங்கே சொல்லிட்டாரா இல்லையா? அப்புறம் எல்லாம் போகிறாங்க, அந்த இடத்துல போயிடுச்சு இல்லையா? அடுத்தது 7ஆம் அதிகாரம். நான் முடிச்சுக்கொள்ள அவங்க 15 நாள். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு தீர்க்கதரிசனத்துக்கு கர்த்தர் சுத்தமாக அடுத்த வாரம் போவாங்க. 7ஆம் அதிகாரம் படிமா. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானத்திலே துரோகம் பண்ணினார்கள். சாபத்தீடானதிலே துரோகம் தீட்டு. சாபத்தீடான தீட்டு, சாபம். அதுல துரோகம் பண்றான். அவர் என்ன சொல்றாரு? இது என்னது? பரிசுத்தமானது. இது எங்க இருக்கணும்? இது இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு இந்த ஒரு பகுதியை படிச்சனால போதும். அவனுக்கு உண்மையான பயம் தான் பயம். என்னது? எங்க இருக்கணும்? இது கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருக்கு போட்டு சொல்லணும். இன்றைக்கு அதை மற்ற மருத்துவர்கள் மிகவும் பயத்தோடு செய்து கொண்டிருக்கிறார். உலகத்திலே அதிகமான பொண்ணு வெள்ளி எல்லாம் வச்சிருக்க ஆலயங்கள் அவருடைய ஆலயங்களாக இருக்குது. நமக்கு சொல்றாரு இதெல்லாம் என்னதுடா, தொடாத, பரிசுத்தமானது அவ்வளோ சொல்ற. அதான் சொல்றேன், சாபத்திடம் நீ இப்போ படிப்போம். எப்படி எனில் யூதா கோத்திரத்து சேராகுடைய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் சிலரை எடுத்துக்கொண்டான். எத்தனை தலைமுறை? 5 தலைமுறை. என்ன கோத்திரம் அவன்? யூதா கோத்திரம். என்ன கோத்திரம்? யூதா கோத்திரம், ராஜ கோத்திரம் எல்லாம் வந்துதான். அவன் என்ன பண்ணிட்டான்? இந்த ஆசை. என்ன பெரிய தப்பு என்ன பண்ணிட்டான் பார்த்து நீ பார்த்தா என்ன பண்ணுவான்? ஒரு பாபிலோனிய சால்வை, கொஞ்சம் வெள்ளி, கொஞ்சோண்டு கோல்டு. அவன் எடுத்த உடனே அது என்ன ஆகி போச்சு? அது சாபத்தீடானது.
அது அங்கேருந்து எடுத்து எங்கே எடுக்கணும்? கர்த்தருடைய பொக்கிஷத்துல பொக்கிஷத்தில் சேர்க்கணும். அதை எடுத்தாந்து நீ என்ன பண்ணிட்டேன் எடுத்துட்ட. அப்புறம் மீறி நகல் எல்லாம் சொல்லிட்டே வர்றாருங்களா. அப்போ இவன் சாபத்தேட அந்த கொண்டு வந்து வீட்டில் வச்சுருந்தனால இவன் சண்டைக்கு போகிறான், முறியடிக்கப்படுறான். எத்தனை பேர் சாவறான்? 4ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படியே ஜனங்கள் 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் 1000 மனுஷிக்கு முன்பாக மனுஷனுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். எரிகோவை தாண்டிட்டாங்க. பிளண்டட் ஜெரிகோ. அந்த எல்லாரும் அழிச்சிட்டாங்க. சொத்தெல்லாம் என்னதுன்னு சொல்லிட்டாரு கர்த்தர். அடுத்தது ஆய்க்கு வரான். ஆய்க்கு போகும்போது முடியும் போது ஏன்னு சொல்றதுக்குள்ள இவன் என்னென்ன பண்ணுறான்? இவ்வளோ அதிசயம் பார்த்துட்டான். எல்லா அதிசயம் பார்த்து அன்னைக்கூட பார்த்து நம்ம கோராவின் புத்திரர்களே கண்ணெதிரில் பார்க்குறான். பூமி புணந்தான் உள்ளே போகிறான். இவன் வந்து என்ன சொல்கிறான்? நீங்கள் 2 பேரும் கொண்டுட்டீங்கடான். இவ்வளவும் பார்த்துட்டு என்ன சொல்கிறோம்? நாங்கள் யோர்தானுக்கு அந்த பக்கமே நல்லா இருந்திருக்குமேன்றான். அங்கே என்ன சொன்னான்? நாங்கள் வந்துட்டு செங்கடலுக்கு அந்த பக்கமே நல்லா இருந்திருக்குமே, பார்வன்கிட்ட பூண்டு வெள்ளை பூண்டு சாப்பிட்ருக்குமே. இங்கே சொன்னால் பாருங்கள், தண்ணீராக கைண்டு போயிட்டு ஏறப்பெரிய 36 பேர் வெட்டி போட்டாங்க. அப்போ 6ஆம் வசனத்தை சொன்னான், 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தலையிலே முகக்குப்புற விழுந்து அவனுக்கு என்ன ஒன்றும் புரியல, ஏன் நடந்தது இது. அவன் வந்து தப்பா சொல்ல, கர்த்தருக்கு பெட்டிக்கு கர்த்தாவே மூப்பர்கள் கூட இருக்கிறான். அதனால தான் நான் மூப்பர் நடிச்சுக்கிறேன். மூப்பர் கூட இருக்கிறான். யோசுவா கூட விழுந்து கிடந்தார்கள். இவன் என்ன சொன்னான்? யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழைப்புபடி மோரியர் கைகளில் ஒப்புக் கொடுப்பதற்காகவே தேவரின் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர். நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமாயிருக்கும். ஆண்டவரை, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். இப்பொழுதோ நான் என்ன சொல்லுவேன்? இப்போ என்ன பண்ணுறது? எங்கேயோ மாட்டிக்கினேன். மனுஷன் அடிச்சிட்டான் என் ஆளை. எனக்கு வேறு வழி தெரியல ஒன்றும். ஏன்னா அதெல்லாம் பரவாயில்ல, இங்கே அப்படி இல்லை. இட் இஸ் எ ரியல் ஃபைட். என்னை வெட்டிட்டானே, அடிச்சிட்டானே சொல்லிட்டு 9ஆம் வசனம். கானானியரும் தேசத்துக்குரியல் யாரும் இதை கேட்டு எங்களை வளைத்துக் கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடி வேறற்று போக பண்ணுவார்களே. அப்பொழுது உங்கள் மகத்தான நாமத்திற்கு என்ன செய்வீர் என்றார். ஆனானப்பட்ட யோசுவா என்ன ஆகிடாருங்க, தடுமாறி போறாரு. என்ன சாமி இந்த இடத்துல எங்களை ஒப்பிட்டிய? மோசையோட காலத்தில் அப்படிதான் நடக்குது. நீ என்னை ஒப்பிட்டு அவங்களாம் ஆயிடுச்சு என்ன ஹிட்டாக இருக்க அவனை விட்டுடு. நான் கொஞ்சம் நீ என்னை விட்டுட்டு நான் அவங்களெல்லாம் அழைச்சிட்டு உன் பேரை கொண்டாந்துடுறேன். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு பண்ணா உன் பேர் மோசேன்னு கொண்டாடுறேன். ஆனால் மோசே அவர் கர்த்தருக்கு விரோதம். ஆனால் யோசுவா என்ன பண்ணுறாரு? பயந்துடுறாரு. இந்த மாதிரி ஆயிடுச்சு சாமிகிட்ட சொல்லிட்டு அவருக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரு? யோசுவாவை நோக்கி, எழுந்துரு, நீ இப்படி முகங்கு போகிற, விழுந்து கிடக்கிறது என்ன? யோசுவா சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ தான் வெளிப்படுத்துகிறாரு, உன்னுடைய பாளையத்துக்குள்ளதாக சாபத்தீடான காரியம் இருக்குது. சரியா? அது சாபத்தீடான காரியமாக இருக்கிறது சொல்லிட்டு 16ஆம் வசனம். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரவேலரை கோத்திரமாக வரப்பண்ணினான். அப்பொழுது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது. யூதாவின் வம்சங்களை வரப்பண்ணின போது சேராகியரின் வம்சம் குறிக்கப்பட்டது. அவன் சேராகியரின் வம்சத்தை பேராக வரப்பண்ணின போது சப்தி குறிக்கப்பட்டான். அவன் விட்டாரை அவன் பேராக வரப்பண்ணின போது யூதா கோத்திரத்தின் சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். இந்த இடத்துல வந்துட்டு எப்படி குறிக்கப்பட்டாங்கன்றதுக்கு ஒரு டெஃபினேஷன் இல்லை. ரெண்டு காரியமாக இருக்கலாம். ஒன்று, ஆனால் இங்கே வந்துட்டு